முக்கியமான விஷயம் இன்னைக்கு டிசம்பர் 31ங்கிறதுனால சொல்றேன், இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் சேர்ந்து நள்ளிரவிலே கதவை திறந்து இன்னைக்கு நைட்டு சாமி கும்பிடுறத விட்டுருங்க. தயவு செஞ்சு அது கிடையாது, நமக்கு வழக்கம் இல்லை. கண்ட நேரத்திலாம் கோவில் நட தரக்கூடாது. அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு கதவு சாத்தியாச்சுன்னா மறுநாள் காலையில் தனுர்மாச பூஜைக்கு 4 மணிக்கு கோவில் திறக்கலாம், அவ்வளோதான். டிசம்பர் 31ங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மிட் நைட்டு 12 மணிக்கு போய் சாமி கும்பிடணும்னு போகிறாங்க. அது தவறு. இது வெள்ளைக்காரனுடைய நியூ இயர். இது நமக்கு இல்லை. இது நமக்கு சித்திரை 1 தான் வருஷப்பிறப்பு. அன்றைக்கி போய் அதிகாலையில் சூரிய உதயமாகும் பொழுது சாமி கும்பிடுங்க. டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு கோயிலை திறந்து சாமி கும்பிட்றதுங்கிறது சமீப காலத்திலே ஒரு 40-50 வருஷத்துக்குள்ளே ஏற்பட்ட ஒரு தவறான வழக்கம். ஆகம விதிப்படி கண்ட நேரத்திலலாம் கோயில் கதவு திறக்கக்கூடாது. திறக்க சொல்லி சொன்னால் கூட குருக்கள்லாம் திறக்காதீங்க. பட்டாச்சாரியார்களுக்கும் சிவாச்சாரியார்கள், குருக்கள், பூசாரி எல்லாரையும் ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். யாராவது நள்ளிரவிலே கதவை திறந்து சாமி கும்பிடணும்னு கேட்டால் முடியாது, காலையில் தான் திறப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் நியாயம். 12 மணிக்கு போய் இவெல்லாம் தீபாராதனை காட்டுறாங்க. 12 மணிக்கு வெள்ளைக்காரனுக்கு தான் வருஷம் பிறக்குது. அவன் நைட்டு வேற விதமாக கொண்டாடுவான். மணி 12 அடித்த உடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கத்தி டங்குட்டிக்கான்னு டான்ஸ் எல்லாம் ஆடி தண்ணி அடித்து கூத்தடிப்பான். அதெல்லாம் வெள்ளைக்காரனுடைய பழக்கம். வெள்ளைக்காரன்ட்டேருந்து அவனுடைய லாங்குவேஜை கற்றுங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜை நல்லா பேசணும், எழுதணும், படிக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய புலமையை வளர்த்து கொள்ளுங்கள். ஆனால் வெள்ளைக்காரனுடைய பழக்க வழக்கத்தெல்லாம் இங்கே கொண்டு வராதிங்க. நம்ம கலாச்சாரத்தை ஸ்பாயில் பண்ணுவது. வெள்ளைக்காரன்ட்டு நம்ம லாங்குவேஜை மட்டும் எடுத்துக்கணும். அவனுடைய பழக்க வழக்கம் நமக்கு வேண்டாம். அதனால் ராத்திரி 12 மணிக்கு போய் கோயிலை திறந்து சாமி கும்பிட்றது இன்றைக்கி தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க.